நன்றி நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். நன்றி நன்றி. அவையில் வீற்றிருக்கும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமாற நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது வள்ளி எனும் கதாபாத்திரத்திற்குள் செல்கிறேன். முருகா, முகுந்தமாள் மருகா, முன்னவனா மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின் பிறந்தவன் முருகன், செந்தில் முதல்வன், மாயவன் மருகன், ஒரு கை முகன் தம்பியே, உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழ். இக்குறிஞ்சில ஒற்றவனுக்கு மகனாய் பிறப்படுக்க வைத்தார். நம்பிக்கை மகளாய் பிறப்படுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெறச் செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சி நில ஒற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி தெரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்னல் சிறியவர் வரை யாரையும்
யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்த வடிவேலவா, உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. அழகான பழனிமலை ஆண்டவா, கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி, நன்றி கடந்த வணக்கம். நன்றி. Oh,
வாழ வைத்தார் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டார் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டார் தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை அண்ணால் தொடங்கி இந்நாள் வரையில் அவனிட்டு எதுவுமே நடப்பதில்லை அவனிட்டு எதுவுமே நடப்பதில்லை அதை பழவந்தே அவன் எதிரையிலே அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே அருளுடன் பாடிய தேவரமே இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே அதே செவிடும் சோழனே பெருங்குணமே செவிடும் சோழனே பெருங்குணமே அதை பாடுவதே இறைவனை இருமுறை கூறிடுவோம் அரணெறி போட கேடுதத்தாடடி நன்றி நன்றி கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் முல்லை குறிச்சி மருதம் நெய்தல் பாடை இப்படி ஐவகை நடத்தி குறிச்சி நடத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன் தாயார் பெயர் நங்கை மோகினி எமது பெயர் வள்ளி எனக்கு உடன் பிறவாத சகோதரர் 7 பேர் 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம் அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோற்றம் இடத்தில் பள்ளத்தில் இருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் எங்க அப்பா வளர்த்து வருகிறார் ஆமா அதனால பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக எங்க அப்பாவோட வேண்டுதல் அந்த வேண்டுதலுக்கு நாங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன் என்னுடைய என் தோழி ஒருத்தி வந்திருக்கிறார் அதனால அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தங்கள்லாம் என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லணும்ல யாரை நினைச்சிட்டு இருக்கேன் அந்த கண்ட பெருமானை கந்தனை கடம்பனை கார்த்திகேயனை கதிர்வேலனை சண்முகனை சரவணனை அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன் எங்க வருவனான்றாரு காட்சி தருவனான்றாரு இருந்தால் மனசை எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்றது எம்பெருமான் முருகப்பெருமான் இந்த கூட்டத்துல அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது பாடிக்கிட்டு இருக்கும் போது என்னை எங்கேயாச்சும் இருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாருன்னு சொல்லி அவருக்காக இங்கே வந்திருக்கும் வள்ளியவர்கள் இள வயதிலேயே அதாவது நாடகத்தை எல்லாரும் பாடுவாங்க நல்ல ஒரு விஷயம் இந்த இள வயதில் இந்த சின்ன பிள்ளை இந்த அளவுக்கு சிறப்பாக பாடிய நம்ம ஊருக்கு வருகை இருந்திருக்கோம் மதுரை மீனாட்சியை காட்டிலும் வேப்பிரிய மீனாட்சி நம்மளுக்கு இந்த வருகை இருந்திருக்கும் அன்பு உள்ளத்திற்கு ஜோரம் கேட்குறேன் மிகவும் சிறப்பு இந்த அளவுக்கு இந்த பாடுமா அப்படின்னு எனக்கே தெரியும் மிகவும் சிறப்பாக கேட்டு மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அழகர் மலையழகா சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அழகர் மலையழகா சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும்
நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். நன்றி நன்றி. இப்ப மீனாட்சி அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பணம் எடுத்து பெருமைப்படுத்துறாங்க. பொன்னாடை பூத்தி கௌரவப்படுத்துறதுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அதனால கலியுகத்துல கஷ்டம் தான் முதல்ல கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, கலியுகத்துல தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லிதான். ஏதாச்சும் ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு துயரம் அப்படின்னாலே முதல்ல கேட்கிற கேள்வி அப்ப அந்த கலியுகத்துல தெய்வம் இருக்காப்பா அப்படின்னு தான் சொல்லி கேட்போம். அப்ப அந்த கலியுகத்துல தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்களுக்காக வருடம் நடக்கிற உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல சூரசம்காரம் நடக்கும் இல்லையா, அதுக்கு முதல் நாள் போய் வேல் நெடுங்கண்ணி அம்மன் கிட்ட போய் முருகப்பெருமான் வேல் வாங்குவார். என்ன மரபு அப்படின்னா, சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்காரம் என்பது மரபு. அப்ப 6 நாளா மனுஷன் போராடுவாப்புல, முடியாது ஒண்ணும். அப்ப போய் வேல் நெடுங்கண்ணி அம்மன் கிட்ட போய் முதல் நாள் வேல் வாங்குவாரு. சூரசம்காரம் நடக்கிறதுக்கு முதல் நாள் வேல் வாங்குவாரு. எந்த பதிஷ்டமும் இல்லாம தான் போய் வேல் வாங்குவாரு. அப்ப அந்த வேலை வாங்கினதுக்கு அப்புறம் அவரோட செப்பு திருமையணியப்பட்டது அப்படி வேர்க்குமா, வேர்த்து ஒழுகுமா. இது வருடம் நடக்கிற ஒன்று. நிறைய வலைதளங்களை கூட பார்த்திருப்போம். அது மூலவர் சிலையா இருந்தா சரி, பிரதிஷ்டை பண்ணது அதனால அந்த சிலை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா உற்சவர் சிலை அப்படி வேர்க்குமா, வேல் வாங்கினதுக்கு அப்புறம் வருடம் இந்த சம்பவம் நடக்குது.
அதனால அப்படிப்பட்ட கலியுக வரதனை இதை விட என்ன வேணும்? கலியுகத்துல ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்லி, அதனால கடவுளுக்கு பயந்து எல்லாரும் நடக்கணும். கடவுள் சாட்சியா இருப்பாருன்னு நினைச்சு எல்லா செயலையும் அவர் சாட்சியா இருப்பாருன்னு நினைச்சு பயந்து நடக்கணும். அதனால அந்த கலியுக வரதனை நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்குலாம்? நான் தானே தெரியும். இதுவோ ஒரு உதயமாகி வருது உடனதாக விடுக இது அடிமையான மனது நான் பாட தாரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தாரணம் எத்தனை வயசுல காதலிப்பீங்க? காதல் பருவம் ஒண்ணு இருக்குல்ல, எத்தனை வயசுல? 16 வயசுல. ஆனா இப்ப அப்படிலாம் காதல் கூடாது. அதனால 16 வயசுல காதல் பருவம் இருக்கு இல்லையா? ஆனா நான் இப்ப காதலிச்சேன் தெரியுமா உங்களுக்குலாம்? நீங்க காதலிச்சீங்களா? ஆமா. யாரு?
நானும் பெண் தானே. ஆமா. அதனால எனது 5 வயது அறியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடிவேலனை, அந்த முருகனை எப்படி நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அவரை நான் எப்படி காதலிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? அதை கண்டு கண்டு நின்று போகுதோ இனி நான் தானே. குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே, குயில் பாட்டு வந்தது இளமானே, அவரை கேட்டு ஓடி வந்தது இளமானே. இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு நெஞ்சு போகுதோ. குயிலே போ போ, இனி நான் தானே, இனி உண்டாகும் அது என் ராகம். குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு செல்வதங்கே மடுத்தானே.
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அனந்தம் விட்டிருந்து கண்ணுக்கு கண்ணாக அங்காட இணங்கி வந்து கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக தாயார் பார்த்ததில்